தாய் கடகராசி அன்பரே, வாழ்க்கையில் நடந்தது நடக்கப் போவது ரகசியத்தை அம்மன் வாக்காக இந்த வீடியோவை முழுமையாக கேட்பதன் மூலம் நீ அறிந்து கொள்ளலாம். குழந்தாய், கடகராசிக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும். ஆனாலும் அந்த சகிப்புத்தன்மையை மீறி கோபம், சினம் போன்றனவும் சில நேரத்தில் போக போக திருமண வாழ்க்கையின் பின் ஏற்படக்கூடும். ஏனெனில் உங்களுக்கு பிடித்தவரை இழக்கப் போகும் நிலை, உங்களை விட்டு பிரிய போகும் நிலை வரும்போது நீங்கள் நண்டு ஆகவே இறுக்கி பிடித்து கொள்ள முயற்சிப்பீர்கள். நீங்கள் அவர்களிடம் வைத்திருக்கும் பாசத்தை நீங்கள் வெளிப்படையாக காட்ட மாட்டீர்கள். அது உங்கள் மனைவியோ இல்லாட்டி கணவனோ இல்லாட்டி உங்கள் பெற்றோரோ இல்லாட்டி உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தை வெளிப்படையாக காட்டத் தெரியாதவர்கள். சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருந்தாலும் போக போக சிலர் கடவுளை வெறுக்கும் தன்மையையும் அடைவார்கள். இந்த கடகராசிக்காரர்கள் நடுத்தர உயரங்கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்ட வாங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள். இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும். பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில் தான் பேசுவார்கள். இவர்களின் பார்வையால் அனைவரையும் கவர்ந்து விடுவார்கள். பார்வையில் ஓர் அழகிருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் பெற்றிருப்பார்கள். சரி, கடகராசிக்கு என்ன, அதாவது கடகராசியின் அதிபதி குழந்தாய் சந்திர பகவானார். இது 2வது சரராசியாகும். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் கடகராசி ஒரு பெண் ராசியாகும். புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் என்கின்றேன். இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசியாகும். பொருந்தக்கூடிய ராசியாகும். குண அமைப்பு: கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பான செயல்பாடு, எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்தபின் துயரம் இல்லை என்ற சொல்லிற்கேற்ப நண்டு பிடி போட்டு செய்து முடிப்பார்கள். நண்டு பிடிப்பது போல் பிடித்துக் கொள்வார்கள். சில நேரத்து இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள். ஜலராசிகள் என்பதால் கற்பனை திறன் அதிகம் இருக்கும். இந்த கற்பனை திறனாலேயே இவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் வரும். இவர் எனக்கு துரோகம் செய்கிறாரா, இவர் எனக்கு ஏதாவது என்னை ஏமாற்றி விடுவாரா, நான் இவரையும் விட வடிவில்லாமல் இருக்கின்றேன். இப்படி தாழ்மையான மனநிலையும் இதுவும் தூண்டப்படுகின்றது. இதனால் இவர் நண்டு போல் பிடிக்கின்ற உள்ளுக்குள் இருக்கும் பாசத்தை காட்டத் தெரியவில்லை. நல்ல ஞாபக சக்தி உண்டு. இவரிடம் பழகுவதும் கடினம் என்றாலும் பழகியபின் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வார் இந்த கடகராசி. இதனால் அடிக்கடி ஏமாந்து போவது உண்டு. இவரை ஏமாத்துவதும் உண்டு. பிடிவாத குணம் கொண்டவர். என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதை செய்ய மறந்தவர்களையும் விடாமல் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். அதான் நண்டு பிடி போல பிடித்துக் கொள்வார்கள். தன்னை யாரும் ஏமாற்றிவிட்டால் இவர்களால் தாங்க முடியாது. அவர்களை பழிவாங்கும் அளவுக்கு வழிகிட்டு விடுவார்கள். கள்ளங்கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால்
இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்புக்கு ஆளாகி விடுவார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். பிறரின் விருப்பத்தை விட தன் விருப்பத்தை பிறர் மேல் திணிப்பார்கள். தனக்கு பிடித்தவர்கள் தான் விருப்பப்படி நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள். அவர்களிடம் அளவு கடந்த பாசம் வைத்தால் அதை வெளிப்படையாயும் காட்ட மாட்டார்கள். மன வாழ்க்கை இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பர். எவ்வளவுதான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டும் இருப்பார்கள். சில நேரங்களில் கொஞ்சி பேசுகிறார்களே என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும். இந்த கடகராசிக்காரர்களிடம் ஒரு நேரம் நல்லவர்களாகவும் ஒரு நேரம் இதாகவும் இருப்பார்கள். என்றால் நண்டு நீரிலும் நிலத்திலும் வாழும். அதனால் இந்த 2 குணம் காணப்படும். சில நேரத்தில் பாசத்தையும் சில நேரத்தில் கோபத்தையும் காட்டுவார்கள். அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டி வரும். ஒரு கணம் கொஞ்சி பேசினார். அரசகால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் இவ்வாழ்க்கை அமைந்தது முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள். தன் வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை வாழ்வர். குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பர். பொருளாதார நிலை கடகராசியில் பிறந்தவர்கள் சுகவாசியாக வாழ்வதை விரும்புவார்கள். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள். கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது. இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது. இவரை ஏமாற்றி விடுவார்கள். இந்த கடகராசிக்காரர்களை கடனாக இவர்கள் கொடுத்தால் அந்த பணத்தை வாங்கியவர்கள் கூடுதலாக இவரை ஏமாற்றி விடுவார்கள். திரும்பி கிடைக்காது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. கடகராசி என்பவர்களே, பணத்தால் நெருங்கி பழகுவர்களிடம் கூட பிரச்சனைகள் உண்டாகும். ஆடம்பர செலவிற்கேற்ப பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்காது. இந்த கடகராசி என்பவர்களுக்கு சிறு வயதில் இருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவதென்பது பிடிக்காத ஒரு விஷயமாகும். பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாது அத்தனையும் தன் வாழ்நாட்களிலேயே அடைத்து விடுவர். சுபகாரியங்களுக்கு அடிக்கடி செலவு செய்வதும் பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாகும். புத்திர பாக்கியம் கடகராசி பெண் குழந்தை யோகமே உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்காதென்றில்லை. ஆண் குழந்தை பிறந்தாலும் இவர்களுக்கு பிரயோசனம் என்றில்லை. பெண் குழந்தை தான் யோகம் உண்டு. அப்படியே இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவருடன் பிள்ளைகள் ஒட்டாது. பிள்ளைகளுக்கும் இவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பது உண்டு. தொழில் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்களே அடிக்கடி தூர தேசங்களுக்கு சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள். கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறைகளிலும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். இந்த கலைநுட்பம், வாக்கு சாதுரியம், சங்கீதம் இவர்களிடத்தில் அதிகம் குடிகொண்டிருக்கும். ஓவியம் தீட்டுதல், போலீஸ், இராணுவம் போன்றவற்றிலும் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகள் வகிக்கும் யோகமும் உண்டாகும். இவர்கள் லாட்டரி ரேஸ் போட்டி பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பார்கள். உணவு வகைகள் கடகராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கல்ல கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம்.
இதில் இலவசமாக ஒரே ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம். முழுமையாக வடிவாக உங்கள் ஜாதகம் அல்லது கைரேகையை கேட்க எனது ஃபோன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசியில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி. ராசியின் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை. காதல் வாழ்க்கையானது இவர்களுக்கு ஒரு நிலைப்பட்ட காதல் கிடைக்காது. அதாவது 1, 2, 3 காதல் அமையக்கூடியவர்கள் மற்றும் திருமண வாழ்க்கையும் 2 வாழ்க்கை அமையக்கூடியது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இவர்களின் உணவு வகைகள் கடகராசிக்காரர்கள் தங்களை நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள பால், முட்டை, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இவர்களின் நோய் மன அழுத்தம், இரத்தம் சம்பந்தமான நோய்கள், வயிற்று வலி வயிறு சம்பந்தமான நோய்கள். இவர்கள் கடகம் நண்டு நிலத்திலும் நீரிலும் வாழ்வதால் இவர்களுக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள், மன சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அடுத்தது பரம்பரை நோய் ஏற்படலாம். கடகராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் 1, 2, 3, 9, 10, 11, 12, 18. நிறம் வெள்ளை சிவப்பு. கிழமை திங்கள் வியாழன். கல் முத்து. திசை வடகிழக்கு. தெய்வம் வெங்கடசலாபதி. கடகராசி என்பர்களே, உங்களுக்கு முக்கியமான விசேஷமான தினங்கள் இவையாகும். இவற்றில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம். நல்ல காரியங்களுக்கு செல்லும் போது வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்தை அணியவும், வெங்கடசலாதியை கும்பிடவும். அத்துடன் சிவனும் அம்மனும் சேர்ந்திருக்கும் கடவுள் சிவன், அம்மன், பிள்ளையார், முருகன் சேர்ந்த குடும்ப படத்தை வைத்து கும்பிடுங்கள். ராசி அன்பர்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.